எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. இந்த வைஷுவை காலையில இருந்து மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கொஞ்சமாச்சும் நான் இருக்கிறது அவளுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? எப்ப பார்த்தாலும் அண்ணிங்க கூடயே சுத்திட்டு இருக்கா. நானே லீவ் நாள்ல பார்க்கவே முடியாது. எப்பவாச்சும் தான் நமக்கே சான்ஸ் கிடைக்குது. நம்ம வீட்லயே இருக்காளே, கொஞ்ச நேரம் இவகிட்ட பேசிட்டு இருக்கலான்னு பார்த்தா வரவே மாட்டேன்றா. அமைதியா ஃபோன் பண்ணியே கூப்பிட்டுலாமா? அதான் கரெக்ட். வேற வழியே இல்ல. இவளை மீட் பண்ணணும்னா ஃபோன் பண்ணி கூப்பிட்டாதான் வருவான்னு நினைக்கிறேன். அட, இங்கேதான் போயிட்டு இருக்கான். ஏய் வைஷு, வைஷு. கவின் வர கூப்பிடுறாரே. வரேன் கவின். என்ன கவின், எதுக்கு கூப்பிட்டீங்க? அடி பாவி, எதுக்கு கூப்பிட்டேன்னு கேட்டுட்டு இருக்கேன். ஏய், இது நம்ம வீடு, இங்க தானே இருக்க. கொஞ்சம் மட்டும் என்கிட்ட பேசணும் பிடிக்கணும்னு உனக்கு தோணுதா? ஆஃபீஸ்ல தான் 2 பேரால ரொம்ப நேரம் நின்று பேசக்கூட முடியாது. வீட்டுல தானடி இருக்க. எங்கேயாச்சும் வந்து என்கிட்ட பேசணும்னு தோணுதா? இப்ப பார்த்தாலும் அண்ணிங்க கூடயே இருக்க. வைஷு, ஏய் என்னாச்சு? இங்க பாரு, என்ன பண்ற சடனா? வைஷு, கவின், வைஷு, என்னம்மா ஆச்சு? ஏய், உனக்கு திடீர்னு என்னாச்சு? நான் சும்மா பேசிட்டு இருக்கலான்னு தான் கூப்பிட்டேன். என்னாச்சு? ஏன் ஏதோ ஒரு மாதிரி பேசுற? ஏய், என்ன பாரு. சாரி கவின், கொஞ்ச நேரம் ப்ளீஸ். மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, அதான். என்னது? மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கா? ஏய், என்னாச்சு? வைஷு, என்ன பாரு. வைஷு, என்ன பாருன்னு சொன்னேன், பாரு. வைஷு, என்ன அலறியா? என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஏய், அழுதுட்டு இருக்க. கேட்டா ஒன்னும் இல்லைன்னு பதில் சொல்லிட்டு இருக்க. என்னாச்சு? வீட்ல யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா என்ன? இல்லை, நம்ம வீட்டில் யார் என்ன சொல்ல போகிறாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை கவின். மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு, அதான். புரியல வைஷு. மனசுக்கு கஷ்டமா இருக்குன்னா எனக்கு சுத்தமா புரியல. காலையில இருந்து நானும் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாத்தையும் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருந்தேன். இப்ப என்னன்னா மனசுக்கு கஷ்டமா இருக்கு, அதனாலதான் அலறேன்னு சொன்னா என்ன ரீசன்? ஏய், என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறியா? அதெல்லாம் எதுவும் இல்லை கவின். நான் சும்மா தான் தலை வலிக்குது, அதான் ரூமுக்கு போயிட்டு இருந்தேன். நீங்கள் சடனாக கூப்பிட்டு நம்ம வீடு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு மாதிரி. இதுல ஒரு மாதிரி ஆகிறதுக்கு என்ன இருக்கு? நான் எப்பவும் உன்கிட்ட அதானே சொல்லுவேன், நம்ம வீடுன்னு தான் சொல்லுவேன். இது என்னமோ புதுசா சொல்ற மாதிரி ஃபீல் பண்ற? உன்னை பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்தே அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, அண்ணி எப்போ இந்த வீட்டுக்கு வந்தாங்களோ அப்ப இருந்து எல்லாரும் உன்னை நம்ம வீட்டு பொண்ணாதான் பாக்குறாங்க. அம்மாவே உன்னை மருமக மருமகன்னு பாசமா தானே கூப்பிடுவாங்க. புதுசா இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஆமா கவின், கரெக்டு தான். எல்லாருமே என்கிட்ட பாசமா உரிமையாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு சிலர். புரியல. யாராச்சும் ஏதா சொன்னாங்களா என்ன? ஸ்ட்ரைட்டாவே கேக்குறேன். அத்தை ஏதாச்சும் சொன்னாங்களா? ஐயோ வைஷு, எதுவும் உளறிடாத. இப்பதான் மாமா கிட்டே எதுவும் சொல்லாம வந்திருக்க. கவிதை பார்த்தோன்னே உனக்கு என்னடி ஆச்சு? ஓடி வந்து கட்டி பிடிச்சது இல்லாம இப்படி எல்லாம் பேசினா அவர் கண்டுபிடிச்சிட்டாரு போலயே. கரெக்டா அத்தை ஏதாச்சும் சொன்னாங்களான்னு கேக்குறாரு. இப்ப ஏதாச்சும் சொன்னா வீட்ல நம்மளால பிரச்சனை வந்துருமே. நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. ஐஷு, உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். அத்தை ஏதாச்சும் சொன்னாங்களா? அமைதியாவே இருந்தா என்ன அர்த்தம்? அப்போ அத்தை தான் ஏதோ சொல்லியிருக்காங்க. கரெக்டா? என்ன சொன்னாங்க? சாச்சா கவின், என்னெல்லாம் யாருமே எதுவும் சொல்லல. அவங்க என்ன சொல்ல போறாங்க? எதுவும் இல்லை கவின். உண்மையாவே தலைவலியா தான் இருந்துச்சு. ரூமுக்கு போயிட்டு இருந்தேன்னா நீங்க கூப்பிட்ட உடனே, உங்களை பார்த்த உடனே, அது மற்றபடி வேற எதுவும் இல்லை கவின். உண்மையாவே தலைவலி தான். தலைவலின்னு சொல்றா. ஆனா அதையே இப்படி திக்கி திணறி பேசிட்டு இருக்கா. பொய் சொல்றாளோ? என்னமோ நடந்திருக்கு, நம்ம கிட்ட சொல்லாம மறைக்கிறா. அது மட்டும் தெரியுது. சரி, ஒன்னும் இல்ல தானே? ரொம்ப தலைவலியா இருக்கா என்ன?
இன்னும் அழுதுட்டே இருக்க? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா? இல்ல கவின், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த அளவுலாம் இல்ல. கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சா சரியாயிடும். சரி, அப்போ ஓகே. ம் சரி, விடுங்க. என்ன மேடம், நானா உன்னை கட்டி பிடிச்சேன், நீ அதான் ஓடி வந்து கட்டி பிடிச்ச. அப்புறம் என்ன விடுங்கன்னு சொல்ற? கவின், விடுங்க கவின். இப்ப என்ன, நான் உன்னை விடணும் கரெக்டா? ம் அப்போ சரி. என்ன? ஹலோ மேடம், தமிழ்ல தானே பேசிட்டு இருக்கேன், புரியலையா என்ன? நான் விடுறேன். அதுக்கு முன்னாடி என் வைஷு கொஞ்சம் சிரிச்சானா கண்டிப்பா விட்டுடுறேன். எங்க சிரி பார்க்கலாம். என்ன சிரிப்பு வரலையா? சரி, நான் வேணா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கட்டுமா? நான் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ல கண்டிப்பா சிரிச்சிருவ. கொடுக்கட்டுமா? கவின், சிரிச்சிட்டேன். எனக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் வேண்டாம். நானே சிரிச்சிட்டேனே. எஸ்கேப் ஆயிட்டேன். தேங்க்ஸ் கவின். தேங்க்ஸா? எதுக்கு? சும்மா சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். எனக்கு தேங்க்ஸ்லாம் வேண்டாம். ஒன்னே ஒன்று. அடி வாங்குவீங்க. இங்க பாருங்க, அதெல்லாம் இப்ப எதுவும் தர முடியாது. விடுங்க கவின். அதானே, நீ கொடுத்துட்டா மழையே வந்துடாத. அதெல்லாம் எனக்கு ஒன்று வேண்டாம். நான் சும்மா தான் கேட்டேன். என் வைஷு எப்பவும் இதே மாதிரி சிரிச்சிட்டு இருந்தா அதுவே எனக்கு போதும். அது மட்டும் இல்ல, என்னோட வைஷு ரொம்ப போல்டுன்னு எனக்கு தெரியும். சின்ன வயசுல இருந்து எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி தான் வளர்ந்துருக்கா. அப்போ சின்ன சின்ன பிரச்சனைலாம் அவளுக்கு ஒரு பொருட்டாவே இருக்காது. கரெக்டா? நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு லைஃப் வைஷு. ஸோ அந்த லைஃப்பில் நிறைய நல்லதும் நடக்கும், நிறைய கஷ்டமானதும் நடக்கும். எல்லாருக்கும் சந்தோஷம் மட்டும் வாழ்க்கையாக இருக்குமா என்ன சொல்லு? கண்டிப்பாக எல்லார் லைஃப்லையுமே கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யும். அந்த கஷ்டத்தை நமக்கு வரப்போ நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறது தான் எல்லாமே இருக்குது. நம்மளை எல்லாருமே சந்தோஷமாகவே பார்த்துப்பாங்க, எல்லாரும் நம்மக்கிட்ட நல்லாவே பேசுவாங்கன்னு எப்போவும் எதிர்பார்க்கக்கூடாது. புரியுதா? எப்பவும் நம்மக்கிட்ட ஒரு மாதிரி நல்லா பேசிட்டு பின்னாடி நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறவங்க இந்த உலகத்தில் எவ்வளவோ பேர் இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம மூஞ்சுக்கு நேராகவே நம்மளை கஷ்டப்படுத்துகிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் ஒரு பொருட்டா எப்பவுமே எடுத்துக்க கூடாது வைஷு. நம்மளோட லைஃப்க்கு நாம் உண்மையாக இருக்கோமா, அது போதும். என்ன புரியுதா? நான் ஒன்று சொல்லட்டுமா கவின்? சின்ன வயசுலேருந்து எவ்வளவோ ஃபேஸ் பண்ணியிருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்கள் கூட இருக்கப்போ எப்போவுமே எனக்கு சந்தோஷமாக இருக்குது கவின். நான் எப்போவாச்சும் மனசு கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு சந்தோஷத்தையே கொடுத்துட்றீங்க. தேங்க்யூ. இந்த காதல் வந்து விட்டா நம் தேகம் மிதந்திடுமே, விண்ணோடும் முகிலோடும் விளையாடி திரிந்திடுமே. சரி மேடம், இன்னும் எவ்வளோ நேரம் இப்படியே இருக்க போறீங்க? ஏன் நான் இப்படி இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? என்னது கஷ்டமா? எனக்கா? அடிப்பாவி, இது போய் யாராச்சும் கஷ்டம்னு சொல்வாங்களா என்ன? கவின், எனக்கு என்னமோ இப்படியே இருக்கிறது பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. வைஷு, அதுக்காக இப்படியே இருப்பேன்னு இல்லை. நீங்கள் தான் எப்பயும் சொல்ல வேண்டியது சொல்லவே இல்லையே. நீங்கள் சொன்னீங்கன்னா கேட்டுட்டு நான் கிளம்புவேன். என்ன சொல்லணும்? நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும் கவின், எப்பயுமே என்கிட்ட சொல்லுவீங்க. என் பட்டர்ஃப்ளை, ஐ லவ் யூ. இங்கே ஒரு இன்பம் வந்து நிறைய, எப்போது என் உண்மை நிலை அறிய, தங்காமலும் தூங்காமலும் நாள் செல்லுதே, நில்லாமலே நித்தம் வரும் இந்த சூர்யா இன்னைக்கு லீவ் தானே, ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி பேசலான்னு தோணுதா? லவ் ப்ரப்போஸ் பண்ணதுல இருந்து ரொம்ப தான் ஓவரா பண்ணிட்டு இருக்காரு இவர. நானே ஃபோன் பண்றேன். இவதானா? என்னடா இன்னும் ஃபோன் வரலையேன்னு நினைச்சேன். போச்சு, இன்னைக்கு நான் ஃபோன் கூட பண்ணலையா? ஃபோன் எடுத்த உடனே கத்த போறான்னு நினைக்கிறேன். ஹலோ இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஹலோ அம்மு. கெஞ்சு கெஞ்சு, இப்போதைக்கு நான் ஹலோ சொல்ல மாட்டேன். லீவ் தானே, ஒரு வார்த்தை என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு? அம்மு, நீ லைன்ல தான் இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்கா பேசிடு, இல்லைன்னா ஃபோன் வச்சிருவேன் பாத்துக்கோ. இவர் என்ன? அம்மு, ஃபோன் வைக்க போறேன் பாரு. இருங்க இருங்க. எப்படியோ என்ன பேச வச்சிட்டீங்க. ரொம்ப தான் சூர்யா ஓவரா பண்றீங்க. அப்படி என்ன மேடம் நான் ஓவரா பண்ணிட்டேன்? ஏன் உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு லீவ் தானே,
ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கூட உங்களால் பேச முடியாதா? நான் கூட இன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு வருவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் தெரியுமா? ஆனால் நீங்கள் வரவே இல்லை. அம்மு, நேத்தே ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கும் அங்கே வந்துட்டு வந்தா டயர்டாக இருக்கும்ல, அதான் இன்னைக்கு வீட்லேயே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு வரல. கொஞ்சம் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன்டி, அதான் ஃபோன் பண்ண முடியல. ம் ஏன் ஒரு 2 வார்த்தை பேசிட்டு ஒர்க் பார்த்தா ஒர்க் பண்ண முடியாதா என்ன? சரி சரி, அதான் ஃபோன் பண்ணிட்டேல்ல, ஃபோன் பண்ணியும் என்னை திட்டிகிட்டே இருக்கணுமா? கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசலான்னு பார்த்தா. சரி சரி, போனா போட்டும் பொழைச்சி போங்க. அம்மா சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டாச்சு, நீ? இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தேன். ஆமா, ப்ராஜெக்ட்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இந்த வீக் ப்ராஜெக்ட் சப்மிஷன் சொல்லியிருந்தேன். அப்படிதான் சூர்யா சொன்னாங்க. ஆனா இன்னும் ஒரு 2 வீக்ஸ்க்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அவுட்புட் வரல, எரர் வந்துட்டே இருக்குன்னு சொல்லியிருந்தோமா, அதனால டைம் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் 2 வீக்ஸ் இருக்கு. ஓ, அதான் மேடம் ஜாலியா ஃப்ரீயா ஃபோன் பேசுறீங்க. சரி, அப்புறம்? சூர்யா, நாளைக்கு ஈவினிங் எங்கேயாச்சும் வெளியே போலாமா? ஏய், நாளைக்கு உனக்கு காலேஜ் இருக்குல்ல, அப்புறம்? காலேஜ் இருக்குதான், இருந்தாலும் ப்ளீஸ் சூர்யா, ஒரு பைக் ரைட். அம்மோ, விளையாடாத. உன்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இங்க பாரு, படிப்பு முடிகிற வரையும் இந்த மாதிரி எதுவும் நீ கேட்க கூடாதுன்னு. திரும்ப திரும்ப இப்படியே கேட்டுட்டு இருக்க, சொன்னா புரிஞ்சுக்கோ. அம்மு, ஹலோ. கயல், லைன்ல இருக்கியா இல்லையா? கோவமா இருக்கியா? லைன்ல தான் இருக்கேன். ஆனா கோவமா இருக்கீங்க போல. இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, போலாம். ஒன்றும் தேவையில்ல, இவ்வளோ சலுப்பா ஒன்றும் ஒத்துக்கணும்னு இல்லை. உங்களுக்கு தான் விருப்பம் இல்லைல்ல, அப்புறம் நான் ஃபோர்ஸ் பண்ணேன்னு வந்துட்டு அதையே சொல்லி சொல்லி காட்டுவீங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். கயல், நீ பேசுறதுலே தெரியுது கோச்சுக்கிட்டேன்னு. நான் உன் படிப்பு ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு தானே இப்படிலாம் சொல்கிறேன். சரி, இருந்தாலும் ஆசைப்பட்டு கேட்டுட்ட, அதனால நாளைக்கு ஒரு நாள் போயிட்டு வரலாம், சரியா? இங்கே பாருங்க சூர்யா, நான் என்ன உங்ககிட்ட அடிக்கடி இங்கே போகணும் அங்கே போகணும்னு கேட்குறேன்னா என்ன? லவ் பண்ணதுக்கப்புறம் எங்கேயுமே நம்ம வெளியே போகல. அன்னைக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ண அன்னைக்கு மட்டும்தான் பைக்கில் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் எங்கேயும் போகலல்ல. அன்னைக்கு போனது எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுமா? அதனால தான் சும்மா உங்கள் கூட போயிட்டு வரலான்னு நினச்சேன். அது கூட உங்களுக்கு பிடிக்கலல்ல? ஏய், என்ன கயல், அது போய் எனக்கு பிடிக்காம இருக்குமா? ஆனா நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது. என் படிப்பில் நான் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் எப்படி இருந்தாலும் படிப்பு விஷயத்தில் கரெக்டாக தான் இருப்பேன், சரியா? சரி. மனசார தானே வரேன்னு சொன்னீங்க. ஆமாமா, கண்டிப்பா மனசாரதா சொல்றேன், நாளைக்கு போயிட்டு வரலாம். ஆனா காலேஜ் கட் அடிக்க கூடாது. என்ன சூர்யா, காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் போனா அப்புறம் வீட்ல எல்லாம் கேட்பாங்கல்ல, நான் எப்படி? அது எனக்கு தெரியாது, நீ எப்படியா ஒன்று சமாளிச்சுக்கோ. நீ தானே வெளியே போகணும்னு ஆசைப்பட்டேன், ஸோ எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனா காலேஜ் கட் அடிக்க கூடாது. நீயே ஏதோ ஒன்று சொல்லி சமாளி. என்னது? ஏதாச்சும் ஐடியா கொடுக்கலாம்ல? யோசிமா, யோசி. உனக்கு ஐடியா வரதா கஷ்டம்? யோசி, கண்டிப்பா உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதானே பார்த்தேன். சரி, நான் பார்த்துக்கிறேன். நான் ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சுக்கிறேன். அப்போ ஓகே. சரி சரி, அதான் வெளியே போலான்னு சொல்லிட்டேன்ல, இன்னும் கோவமாவே இருந்தா எப்படி? நான் கோவமா இல்லையே. என்னை மூடிக்கொண்டாலும் உன்னை கண்டே, மீண்டும் ஏன் இந்த ஏக்கம்? வெள்ளை மேகத்துண்டுக்குள் ஏடும் மின்னல் போல் எந்த வாழ்வெங்கும் மின்னல். படிக்காத நாய் என் மேல கைய வச்சுட்டால, இதுக்கப்புறமா அவளை சும்மாவே விடக்கூடாது. டே ஆதி, உன் பின்னாடியே சுத்திட்டு இருந்தேன், ஆனா என்னை விட அவ உனக்கு முக்கியமா போயிட்டால. அவ முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ணி பேசுறல, இதுக்கப்புறமா உன்னை சும்மா விட மாட்டேன்டா. போனா போது அந்த ஸ்கூல் இருக்கட்டும்னு விட்டல, நாளைக்கே வைக்கிறேன்டா ஆப்பு. அந்த ஸ்கூலுன்னு அந்த ஸ்கூலுக்காக என்னென்ன பண்ணிருப்ப நீ. ஆனா அந்த ஸ்கூலே உனக்கு இல்லாம பண்ணிட்டா முடங்கி வீட்டுல உட்காருவல்ல. இந்த பிரீத்தியை ஏண்டா பகச்சுக்கிட்டோன்னு நீ வருத்தப்படுவ ஆதி. அது நடக்கும் கண்டிப்பா. நாளையோட உனக்கு அந்த ஸ்கூல் இல்லடா. அந்த ஸ்கூல் நாளைக்கே மூட வைக்கிறனா இல்லையான்னு பாரு. பிரீத்தி டார்லிங், என்னம்மா எனக்கு இன்னைக்கு ஃபோன் பண்ணிருக்க? டாட். என்னாச்சு? என் பிரீத்தி டார்லிங் கோவமா இருக்க மாதிரி தெரியுது. ஆமா டாட், நான் கோவமா தான் இருக்கேன். எனக்கு தெரியாது டாட், நாளைக்கே ஆதியோட ஸ்கூல் இழுத்து மூடணும். எனக்கு தெரியாது நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது டாட். நாளைக்கு நான் நினைச்சது நடக்கணும். என்னாச்சு டார்லிங், சடனா இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? என்னமா ஆச்சு?
நீயே அந்த ஸ்கூலை மூடணும்னு ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சுட்டு தானே இருந்த. இன்னைக்கு என்னன்னா சடனா கால் பண்ணி இப்படி கேக்குறேன். தப்பு பண்ணிட்டேன் டேட். இன்னும் நிறைய ஸ்டெப் எடுத்து வச்சு அந்த ஸ்கூலை எப்போவோ மூடி இருக்கணும். ஆனால் இந்த ஆதிக்காக போனா போதுன்னு அமைதியாக இருந்தல்ல, அதுதான் டேட் நான் பண்ண தப்பு. இப்போ என்னன்னா அவன் பின்னாடி நான் சுற்றிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சும் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து சந்தோஷமா இருக்கான்ல டேட். அவனை சந்தோஷமா இருக்க விடக்கூடாது டேட். எனக்கு தெரியாது, அந்த ஸ்கூல் அவன் கிட்ட இருந்து போனாலே போதும் டேட். அவன் முடங்கி வீட்டில் உட்காந்துருவான். டோன்ட் வரி டார்லிங், என்கிட்ட சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். நாளையோட அந்த ஸ்கூல் மூடிடுவாங்க, சரியா? இன்ஸ்பெக்ஷன் இன்னும் 1 வீக்ல வரதா இருந்தது இல்ல. நாளைக்கு சடனா இன்ஸ்பெக்ஷன் போய் இல்லாத பொல்லாத எல்லாத்தையும் ரெடி பண்ணி அந்த ஸ்கூலை இழுத்து மூடிடலாம். நீ கவலையே படாத டார்லிங், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சூப்பர் டேட், நான் நினச்சது நடக்கும். அந்த ஸ்கூலில் இருக்க என்னோட ஸ்பைக்கு ஃபோன் பண்ணி என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் நான் பண்ணுறேன் டேட். நாம் நினச்சது நடக்கும். தென் சூப்பர் டார்லிங், டோன்ட் வரி, நாம எல்லாத்தையும் பாத்துக்கலாம். என் டார்லிங் எப்பவும் ஜாலியா இருக்கணும், புரியுதா? எதை நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. நீ ஹாப்பியா இருமா. ஆதியே உன்கிட்ட வந்து அவனா பேசுவான். அந்த சுச்சுவேஷனை நாமளே உருவாக்கலாம், சரியா? நாளையோட எல்லாத்துக்கும் இருக்கு. ஓகே டேட். மேம், அடடே, வாங்க வாங்க. நீங்க நியூ ஜாயினி தானே? ஆமாம் மேம், என்னோட பேரு பிரியா. ஹாய் பிரியா, வெல்கம் டு அவர் கம்பெனி. தேங்க்யூ. ஐம் ரேஷ்மா. ஓகே, இன்னைக்கு தான் என்னோட ஜாயினிங் டேட். ஸோ நான் யாரை மீட் பண்ணணும், எந்த டீம்னு? யா, எனக்கு மார்னிங்கே இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்ததுக்கப்புறம் அனிதா மேம் தான் மேனேஜர். அவங்க வந்து உங்களை மீட் பண்ண சொன்னாங்க. அவங்களுக்கு கீழே இருக்க டீமில் தான் உங்களை அலாட் பண்ண போகிறாங்களாம். ஸோ நீங்கள் போய் அவங்கள பாருங்கள். ஓ, அப்படியா? ஓகே. இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட்டில் கட் பண்ணிங்கன்னா அவங்க கேபின் இருக்கும், போய் பாருங்கள். ஓகே மேம், சரி, அப்புறம் பார்க்கலாம். ஓகே. குட் மார்னிங் மேம், ஐம் பூஜா. I'm new joinee. Yeah, I know Priya. Welcome to our company. Thank you, ma'am. மேம், உங்கள் கீழே தான் எனக்கு டீம் அலாட் பண்ணுறதா சொன்னாங்க. எஸ் பிரியா, நீங்கள் எனக்கு கீழே தான் வருவீங்க. உங்களுக்கு நான் இப்போ ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவர் உங்களுக்கு எல்லாமே கைட் பண்ணுவார். ஓகே, அது மாதிரி இப்போது நான் மேனேஜராக இருக்கனால அந்த டீமை இப்போதைக்கு அஸ்வின் தான் லீட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் உங்களை கைட் பண்ணுவார். ஓகே, அப்புறம் நியூ ஜாயினியாக 3 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து உங்கள் 3 பேருக்கு ஒரு ஸ்மால் மீட்டிங் இருக்கும். அதில் நம்ம எம்டிஸ் உங்ககிட்ட பேசுவாங்க. அப்புறம் நாங்கள் என்னென்ன ப்ரொசீஜர்னு உங்களுக்கு எல்லாமே சொல்லுவோம். ஓகே, அதுக்கப்புறம் அதுபடி பார்த்துக்கலாம். ஓகே? ஓகே மேம். பிரியா, டென்ஷனாக இருக்கீங்க போல. டோன்ட் வரி. ஓகே, இப்போது நீங்கள் இந்த கம்பெனிக்கு வந்துச்சு. ஸோ எல்லாரும் எப்படி பழகுவாங்கன்னெலாம் பயப்படாதீங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க டீம் நல்ல ஜாலியான டீம் தான். எல்லாரும் உங்கள் வயசு பசங்க தான். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே உங்ககிட்ட ஜாலியாக பழகுவாங்க. டோன்ட் வரி. ஓ, அப்படியா? ஓகே மேம், 1 minute. அனிதா, வாங்க அஸ்வின். ஷீ இஸ் பிரியா. She is a new joinee and new recruitment to our team. Okay? ஓ ஓகே, வெல்கம் பிரியா. Hello sir. என்னோட பேர் அஸ்வின். ஸோ நீங்கள் என்ன சார்னு எல்லாம் கூப்பிட வேண்டாம், அஸ்வின்னே கூப்பிடலாம். ஆமாம் பிரியா, கம்பெனியை பொறுத்த வரையும் நீங்கள் யாரையுமே மேம் சார்னுலாம் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. அவங்கள நேம் சொல்லி கூப்பிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பழகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் போக போக உங்களுக்கு பழகிடும். நீங்கள் எல்லாரையுமே ஃப்ரீயாக ஃப்ராங்காக பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே? ஓகே மேம், ஆனால் பழக கொஞ்சம் டைம் ஆகும்ல. ஐ வில் ட்ரை மேம். அஸ்வின், பிரியாவை கூட்டிகிட்டு போங்க. அப்புறம் டீமுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ஓகே, அப்புறம் ஒரு ஸ்மால் மீட்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ப்ரொசீஜரோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஷியோர் அனிதா. ஓகே கைஸ், யூ கேரி ஆன். தேங்க்யூ மேம். மிஸ் பிரியா, வாங்க. ஓகே சார். பிரியா, இதுதான் நம்மளோட கேபின். என்னடா டீம்ல யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. இப்போதானே 9:15 ஆகுது. 9:30க்குள்ள எல்லாரும் கண்டிப்பா வந்துருவாங்க. நம்ம டீம்ல இதுக்கு முன்னாடி அனிதாவோட சேர்த்து 5 பேர் இருந்தோம். ஸோ அவங்க இப்போ மேனேஜரா ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. அதனால இப்போ உங்களையும் ரெக்ரூட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் 5 பேர் தான். ஓகே? ஓகே சார். பிரியா, இந்த டேபிள் ஃப்ரீ தான். ஸோ உங்களுக்காகவே இருக்க டேபிள் தான். நீங்கள் இங்கே உட்காந்துருங்க. டீம் எல்லாரும் வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன மீட்டிங் வச்சு என்னென்ன பேசிக்கலாம். ஓகே?
ஓகே சார். என்னாச்சு ஆதி? இப்பவே ரூம்க்கு வர சொல்லியிருந்த, என்னடா மெயில் செக் பண்ணியா? இல்ல ஆதி, இப்பதான் ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு வந்தேன். ரூம்க்கு வந்தேன், கரெக்டா நீ கூப்பிட்டேன், அதனால இங்க வந்துட்டேன். எனிதிங் இம்பார்ட்டன்ட்? ஆமா அருண், என்னன்னு தெரியல, மெயில் வந்திருக்குடா. அதுவும் இப்ப காலையில அனுப்பியிருக்காங்க. எனக்கு இப்ப என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன மெயில் வந்திருக்கு? எதை பத்தி பேசுற? என்னன்னு சொல்லு. இல்ல அருண், நம்ம ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷன் நெக்ஸ்ட் வீக்கெண்ட் தானே சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு மெயில் வந்திருக்கு. எப்பனாலும் சடனா இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவாங்க, எல்லாரும் ஸ்கூல்ல ரெடியா வச்சுக்கோங்கன்னு பொதுவா மெயில் பண்ணியிருக்காங்க. எனக்கு அது என்னமோ டிஃப்ரெண்டா இருக்குடா. இதுவரையும் அந்த மாதிரிலாம் எந்த மெயிலும் வந்தது இல்லைல்ல. ஆமா, எப்பயுமே முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே வருவாங்க. இது என்ன சடன் விசிட்? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி அருண், ஸ்கூல் ரெடியா தானே இருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்லையே? ஆதி, ஒன்றும் பிரச்சனை இல்லடா. என்னன்னா லைப்ரரி, லேப்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு. அக்கௌண்ட்ஸ் கூட நான் எல்லாமே செக் பண்ணிட்டேன். நேற்று ஈவினிங் தான் எல்லாமே செக்கிங் முடிச்சேன். அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. பட் அட்மின்ல சில ஃபைல்ஸ் மட்டும் இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்காம இருக்கேன். பார்த்துக்கலாம். அதான் எப்பனாலும் வருவாங்கன்னா இப்போவேவா வந்துட போறாங்க ஆதி. இன்னைக்கு தான் மெயில் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பா நாளைக்கு வந்தா கூட நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். இன்னைக்கு எல்லாத்தையுமே செக் பண்ணி ரெடியா வச்சிடலாம். டோன்ட் வரி. ஓகேடா. அப்புறம் அப்பன்னா கொடுத்த டீடைல்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டல, எல்லாமே கரெக்டா இருக்குல்ல? எல்லாமே கரெக்டா இருக்கு. உனக்கும் ஒரு காப்பி அனுப்பியிருக்கேன். நீ ஃப்ரீயா இருக்கப்போ இன்னொரு டைம் செக் பண்ணிடு. ஓகே? ஓகேடா. என்னமோ தெரியல அருண், ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாத்துக்கலாம் விடு.